கிட்டா லங்காவியில் வாழும் இந்தியர்களின் குடிநீர் பிரச்சினைக்கு துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஹமட் ஜயிட் ஹமீடியின் இந்தியர் நலன்களுக்கான சிறப்பு அதிகாரி அரவிந்த் அப்பளசாமியால் விடிவு பிறந்துள்ளது. தாமான் சுங்கை ராயா, கம்போங் பிளாங்கா பிச்சா, கம்போங் கேசா, கம்போங் தெல்லோ ஆகிய பகுதிகளில் வாழும் சுமார் 3000 இந்தியர்கள் கடந்த ஈராண்டுகளாக குடிநீர் விநியோக சிக்கலை எதிர்நோக்கியிருந்தனர். பல போராட்டங்களுக்கு பிறகு நீர் சேவை வழக்க நிலைக்கு திரும்பினாலும் நள்ளிரவு வரை மட்டுமே அது கிடைக்கப்பெற்று வந்தது. இந்நிலையில் அப்பகுதி வாழ் இந்தியர்களுக்கு குடிநீர் சேவை 24 மணி நேரங்களும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் அரவிந்த் தொடக்க கட்டமாக தாமான் சுங்கை ராயாவில் 3 நீர் சேமிப்பு தொட்டிகளை அமைத்துள்ளார். 37,000 ரிங்கிட் செலவில் அமைக்கப்பட்டுள்ள நீர் சேமிப்பு தொட்டிகள் வாயிலாக மக்களுக்கு தற்போது தண்ணீர் தூய்மையாகவும் விரைவாகவும் கிடைக்கிறது. தலா 8,000 லிட்டர் நீரை சேமிக்கும் ஆற்றலை கொண்ட அத்தொட்டிகளை நமக்கு நாமே என்ற கொள்கையின் அடிப்படையில் அமைத்துள்ளதாக அரவிந்த் கூறினார். தண்ணி பிரச்சனை வந்து ஒரு வருஷம் இல்லை 2 வருஷமாக வந்து நல்ல விஷயத்துக்கும் சரி கெட்ட விஷயத்துக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி, ஏன்னா எல்லார் வீட்லையும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. முக்கியமாக பெண்மணி நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ராத்திரி தான் வந்து அந்த டைம்லாம் வந்து திறந்து விட்டாங்க. வெடிக்கல் இல்லையா சார், வெடிக்கல்ல தான் வந்து தண்ணியே வந்து பைப்பில் வரும். ஏன்னா அப்பயும் சிரமம் பார்க்காம வந்து நம்ம வீட்டு அம்மா தாய்மார்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போய்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு வரணும், சேஃப்டி பிரச்சனை இதெல்லாம் நிறையா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம என்ன சொன்னோன்னா, சரி ஒரு இடைக்காலம் தீர்வுக்காக நம்ம என்ன செய்வோம்னா ஒரு டேங்க், ஒரு 3 டேங்க் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து தமான் சுங்காயிராயா வந்து கிட்டத்தட்ட எத்தனை குடும்பம் இருக்குங்க? 150 குடும்பம் இருக்காங்க. நல்லா நம்ம இந்தியர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்காக வந்து நம்ம எப்படியாவது வந்து தண்ணி டேங்க் வந்து கட்டி கொடுப்போம். ஏன்னா சாடா ஒரு நடவடிக்கை எடுக்கலை. அதனால் நம்மளுக்கு நாமேன்னு சொல்லிட்டு சிறப்பான முறையில் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு 3 டேங்க் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதோ பின்னால் பார்த்தீங்கன்னா சிறப்பான முறையில் வந்து நம்ம கட்டியிருக்கிறோம். இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இது செய்கிறதுக்கு வந்து 37,000 வெள்ளிக்கிட்ட செலவாச்சு. அதுவும் நம்ம வந்து சிறப்பான முறையில் வந்து இங்குள்ள நிறுவனத்துக்கே நம்ம வாய்ப்பு கொடுத்தோம் செய்கிறதுக்கு. இவங்களுக்கு வந்து தண்ணி பிரச்சனை மட்டும் இல்லை. இப்போ நம்ம திருப்பி ஒரு சந்திப்பு கூட்ட வைக்கும் போது பாவங்க வீடுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய குடும்பம் இருக்குது. ஏன்னா வீட்டில் வந்து 2 ரூம் தான் இருக்குங்க. அவங்களுக்கு பிபிஆர் வழங்குற சொல்லிட்டு போர்டாங்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஏன்னா பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அது வந்து அந்நியரோட ரிசர்வ் லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன சொன்னோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஜயிட் ஹமீடி இருக்காரு, கமோஜன் லோட பண்டாட டேஸாக இருக்கிறோம். ஸோ அவர் சார்பாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா முடிஞ்ச அளவுக்கு பிபிஆரில் வந்து ஒரு கோத்தா எடுத்து கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒரு கோத்தா எடுத்து கொடுப்போம். ஒரு 10 ஃபேமிலியோ ஒரு 15 ஃபேமிலியோ அங்கே நம்ம போவோம்னு சொல்லியிருந்தேன். ரெண்டாவது வந்து இங்குள்ள வட்டாரத்தில் என்ன சொல்லியிருந்தோம்னா இங்கே என்னச்சும் லேண்ட் ரிசர்வ் லேண்ட் இருந்துச்சுன்னா அரசாங்க லேண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அது வந்து எப்படி வந்து அங்கே வந்து ஒரு ஹவுசிங் டெவலப்மெண்ட் நம்ம கொண்டு வர முடியுமோ நம்ம பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம உறுதிமொழி அடிச்சிருந்தோம். ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் வந்து தேவைப்படுது, நிறைய கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம துணை பிரதமர் சார்பாக டிவைட்லேருந்து நம்ம வந்து சாம்பியன் பண்ணியிருக்கிறோம். இப்போ அவங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு மட்டும் இல்லாமல் பெண்மணிகளுக்கு தாய்மார்களுக்கு வந்து நம்ம கைத்தொழில் துணி தைக்கிற மிஷினும் சரி பேக்கிங்கும் சரி, இப்போ இளைஞர்கள்லாம் வந்து வெல்டிங்கும் சரி, இப்போ நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்களுக்கு வந்து முறையாக வந்து நம்ம இங்கே ட்ரைனிங் வழங்குறதுக்கு வந்து நம்ம வேலைகள் அடுத்து கண்டிப்பாக நம்ம செய்ய போகிறோம். மற்ற பகுதிகளிலும் இது போன்ற நீர் சேமிப்பு தொட்டிகள் அடுத்தடுத்து நிறுவப்படும் என்றார் அவர். 3 மாதங்களுக்கு முன்பு தான் அரவிந்த் காதுகளுக்கு அப்பிரச்சனையை கொண்டு சென்றோம். இந்த குறுகிய காலத்தில் அவர் உரிய தீர்வை ஏற்படுத்தி தந்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக குடியிருப்பாளர்கள் நிகழ்ச்சியுடன் கூறினர்.